வேலும் மயிலும் முருகனின் சிறிய யாத்திரை. ஒரு சிறிய மலை கிராமத்தில் பசுமை பசுமையாக இருந்தது. அந்த மலைக்குள் இருந்தது ஒரு அழகிய கோயில். அதில் வாழ்ந்தார் சிறிய முருகப்பெருமான். அன்னையின் ஆசிர்வாதத்துடன் அவர் தினமும் கோவிலின் பின்புறம் ஒரு சிறிய பூங்காவில் விளையாடுவார். முருகனுக்கு மிகவும் பிடித்த இரண்டு நண்பர்கள் இருந்தனர். மயில் பசுமை நிறத்திலும் நீல கண்களுடனும் கூடிய அறிவாளி. சின்னதாக இருந்தாலும் மிகச்சிறந்த பாதுகாவலன். ஒரு நாள் பூங்காவில் ஒரு பூச்சி அழுது கொண்டிருந்தது. பூச்சி, ஐயா முருகா, ஒரு பெரிய கொசு என்னை தினமும் துன்புறுத்துகிறது. தூங்க முடியவில்லை. முருகன் சிரித்தபடியே சொன்னார், நான் அதை தடுத்து விடுகிறேன். அவர் தனது சிறிய வேலை எடுத்தார். அதற்குள் சிறிய ஒளி ஒரு மின்னலாக வந்து சேர்ந்தது. அது தர்ம ஒளி. முருகன் மயில் மீது ஏறி சேவலை வழிகாட்டியாக வைத்து அந்த கொசுவின் தங்கும் இடத்திற்கு சென்றார். கொசு தன்னுடைய பெரிய குரலில் புலம்பியது. கொசு, நான் வருத்தப்படவில்லை. ஆனால் யாரும் என்னை நேசிக்கவில்லை. முருகன் மெதுவாக அணுகி சொன்னான், நீயும் இந்த உலகத்தின் ஒரு உயிர். ஆனால் மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. விருப்பம் இருந்தால் நான் உனக்கு ஒரு வேறு இடம் தருகிறேன். நீ வாசனை மலர்களில் வசிக்கலாம். அதற்கு பிறகு அந்த கொசு நல்ல கொசுவாக மாறி மலர்களோடு நட்பு வளர்த்தது. பூச்சி மகிழ்ந்தது. பூங்காவில் சாந்தி வந்தது. முடிவில் முருகன் இளம் வயதிலிருந்தே அன்பும் ஞானமும் கருணையும் கொண்டு உலகை காக்கத் தொடங்கினார்.